அதிகமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விலங்குகளை எரிய வைத்துக் கொண்டு வாகனங்களை இயக்கும்படி பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அதிக பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லும்படி சுங்கச்சாவடி நிர்வாகம் ஒலிபெருக்கியில் அறிவுறுத்தியது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி நிர்வாகம் வாகன ஓட்டிகளின் நலன் கருதி ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. மேலும் வாகன ஓட்டிகளுக்கு டீயும் வழங்கப்பட்டது. உதகையில் உறைபனி காலம் தொடங்கிய நிலையில் கடும் குளிரால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. உதகை நகரில் உள்ள குதிரை பந்தய மைதானம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி காணப்பட்டது. பனிமூட்டத்துடன் உதகை படகு இல்ல ஏரி ரம்யமாக காட்சியளித்தது. பத்து நாளாக நீர்ப்பனி இருந்தது, இன்றைக்கி உறைபனியாக இருக்குது. கொஞ்சம் கடுமையாகவே இருக்குது. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கடுமையாக இருக்குன்றது எதிர்பார்க்கும். ஏன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதுக்கே எங்களால் முடியல. கொஞ்சம் வர காலத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது. வேப்பனப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, குருபரப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக பனிமூட்டம் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். 2024-2025 ஆண்டில் தமிழ்நாடு மதிப்பு அடிப்படையில் 16 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி விகிதத்துடன் நாட்டிலேயே மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. 2024-25 ஆண்டில் மாநிலங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் குறித்த கையேட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி மகாராஷ்டிராவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 45 லட்சம் கோடியாக அதிகரித்து நாட்டிலேயே முதல் மாநிலமாக இடம் பிடித்துள்ளது. 2023-24 ஆண்டில் 26,88,000 கோடி ரூபாயாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 31,18,000 கோடியாக அதிகரித்துள்ளது. அதே நேரம் 24-25 ஆண்டில் பணவீக்கத்தை கணக்கில் கொள்ளாமல் மதிப்பிடப்படக்கூடிய மதிப்பு அடிப்படையிலான வளர்ச்சியை பொறுத்தவரை 16 விழுக்காடு வளர்ச்சியை பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இதேபோன்று பீகார், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் திராவிடர் கழகம் சார்பில் மத கலவரங்களுக்கு உயர்நீதித்துறை ஆயுதம் ஆகலாமா என்ற தலைப்பில் சட்டப்பூர்வ ஆய்வு அரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக அரசுக்கு எதிராக நீதிபதி GR சுவாமிநாதனின் நடவடிக்கைகள் இருப்பதாக குற்றம் சாட்டினார். போன்ற தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு வைராகியத்தோடு செயல்படுவார். ஏனால் there must be a check. இதற்கு ஒரு வடிகால் வேண்டும், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அது இப்பொழுதே அவரே வெளியே வந்து மாட்டிக்கொண்டார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி பேசிய போது நீதிபதிகள் அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவராக இருந்தாலும், நீதிபதிகளாக இருந்தாலும், தலைமை நீதிபதியாக இருந்தாலும், உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டிய ஒரே ஒரு சட்டம், அடிப்படை சட்டம், அரசியல் சட்டம்தான். இதனை உடைக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. திருப்பரங்குன்றம் தீப வழக்கை நீதிபதி சுவாமிநாதன் சரியாக விசாரிக்கவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் விமர்சித்தார். தர்மபுரி அருகே மாடியிலிருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி இறந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக சட்டவிரோத கருக்கலைப்பால் மனைவி உயிரிழந்ததை மறைக்க கணவன் நாடகமாடியது தெரியவந்துள்ளது. பென்னாகரம் அடுத்த ஏரியூர் பூச்சூர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி ரம்யா கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மாடியிலிருந்து தவறி விழுந்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என அவரது கணவர் கண்ணன் தெரிவித்தார். ரம்யாவின் இறப்பில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் திடீர் திருப்பமாக கண்ணன் ரம்யா தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3வது கருத்தரித்துள்ளார். சிசுவின் பாலினத்தை சட்டவிரோதமாக ஸ்கேன் செய்து பெண் குழந்தை என கண்டறிந்த கண்ணன் ஓமலூரைச் சேர்ந்த செவிலியர் சுகன்யா, தரகர் வனிதா ஆகியோர் உதவியுடன் கருக்கலைப்பு செய்தது தெரியவந்தது. கருக்கலைப்பால் அதிக அளவில் ரத்தப்போக்கு ஏற்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் ரம்யா உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை அறிந்து கருக்கலைப்பு செய்ததால் ரம்யா உயிரிழந்ததை மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக மறைத்த கண்ணன், செவிலியர் தரகர் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.
பருவத்தில் மனதை அலைப்பாயவிடக் கூடாது என அறிவுறுத்திய அமைச்சர் கீதா ஜீவன் காதலை நம்பி மாணவிகள் ஏமாந்துவிடக் கூடாது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 506 மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். அப்போது பேசிய அவர் டீனேஜில் மனதை அலைப்பாயவிடக் கூடாது என்று மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். டீனேஜில் உங்களுடைய மனசை அலைவாய விடாத, லவ் அஃபேர்னு சொல்லி எதையும் நம்பி ஏமாந்து விடாத. டீனேஜ் முடியட்டும், 19 முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். காதல்ன்றதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு எப்பவுமே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தவறான முடிவு நிறைய எடுப்போம். நம்ம இந்த வயசுல பாதை மாறிவிடாத கூடாது. மிக கவனமா பெண்கள் இருக்கணும். அனைத்தும் இணையத்தில் கிடைப்பதால் ஏன் படிக்க வேண்டும் என்று மனநிலை மாணவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தினார்.